இப்போ ப்ராஜெக்ட் டாபிக் வந்து நீங்கள் ஒரு வீல் சேர் அமைச்சிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுக்கான பண்ணப்பட்ட ஒரு ஆட்டோமேஷன் தான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சிஸ்டம் வச்சுருக்கோன்னா, அப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் வச்சுருக்கோம், ஸ்லைட் டிடெக்ஷன் வச்சுருக்கோம், அண்ட் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக, ஸோ அதாவது ஸ்பீடு வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ நான் வந்து டெமோ காட்டிடுறேன், அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுவோம். ஓகே, இந்த சுவிட்ச் தான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். நான் டெமோ காட்டிட்டு உள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஆன் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ட்ரைசைக்கிள்ன்ற ஒரு டாபிக் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இந்த சென்சார் வந்து எப்போ இது வந்து உங்களுக்கு 3 feet வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 3 feetல வந்து அதாவது 3 feetனா 90 centimeter. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஏதாவது டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா 90 உள்ளே வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்டக்கல் டிடெக்டர். ஸோ ஸ்பீடு காட்டுறேன். டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 150 ஸோ 100க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெருசாக ஒரு அப்ஸ்டக்கல் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இதை அப்ஸ்டக்கலாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் அப்ஸ்டக்கல் வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்ஸ்டக்கல் டிடெக்டர் மோட்டார் ஆஃப்ன்றது வருது. இப்போ நான் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மோடுக்கு போயிடும். ஓகேயா? ஸோ அங்கே வந்து ரிலே வந்து ட்ரிப் ஆகும். இப்போ நான் வந்து அப்ஸ்டக்கல் டிடெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ரிலே ட்ரிப் ஆகி க்ரீன் கலர் லைட் எரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த ரிலே வந்து எதுக்கு இப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மோட்டருக்கு யூஸ் பண்ணுறீங்களா கீழே ஈவியில், அதோட பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து இந்த எல்லோலையும், நெகட்டிவ் வந்து நீங்கள் இந்த க்ரீன் கலர் ஒயர்லையும் கொடுத்துடணும். பேட்ரி, அதாவது உங்கள் மோட்டரோட பேட்ரி, நீங்கள் எந்த மோட்ரு வச்சுருக்கீங்களா இந்த வெஹிக்கிள் இந்த சேருக்கு, ஸோ அந்த இதுக்கு நீங்கள் இந்த பேட்டரி கொடுத்துடணும். இதில் வந்து மோட்டரோட பாசிட்டிவை ரெட்டிலையும், அதோட மோட்டரோட கிரவுண்டை வந்து நெகட்டிவையும் இதோட நெகட்டிவில் கொடுத்துடணும். ஓகே, நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைட்டும் உங்களுக்கு இந்த பஸ்ஸில் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இந்த லைட்டு வந்து க்ரீன் கலர் லைட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மோட்டார் வந்து ரன் ஆகிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது சொல்லிட்டோம் டிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அல்ட்ராசோனிக் கூட சொல்லிட்டோம். அடுத்து வந்து ஸ்லைட் டிடெக்ஷன். ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் டிடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல், இப்போ நார்மலாக இப்படி இருக்கப்போ நார்மலு. இப்போ நான் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து ஸ்லைட் டிடெக்டர் மோட்டார் ஆஃப். இப்போ அந்த க்ரீன் கலர் லைட் இருந்துச்சா மோட்டர் வந்து ஆஃப் ஆகிட்டு பஸ்ஸில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாகிடும், உங்களுக்கு நார்மல் மோடுக்கு போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேரெக்ஷனும் வச்சாலுமே உங்களுக்கு வந்து சைடு வந்து டிடெக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த 2 டேரெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம ஆர்பிஎம் வந்து ஸ்பீடை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மெட்டல் டிடெக்டர் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மெட்டல் டிடெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியும். ஸோ இப்போ வந்து இது டிடெக்ட் ஆச்சுன்னா மெட்டல் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அர்த்தம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1 centimeterக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், நான் டச் பண்ணுறதுக்கு மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீலில் இருக்க அந்த மெட்டல்கிட்ட படுற மாதிரி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதால் ஸ்பீட் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா டிடெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் 0 km. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் மூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 4. ஸோ அது நீங்கள் போக போக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வண்டி நிறுத்திட்டிங்கன்னா 0 km ஆயிரும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 5 6 ஒரு செகண்ட் டிலே விட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஒன்று வந்து ஸ்பீடு டிடெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஸ்லைட் டிடெக்ஷனுக்கு, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு. ஓகே. ஸோ இந்த 3 இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்கோம் பேட்டரிக்காக. இது வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறத சொல்கிறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு 12 voltage 2 amps பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆகிறதுக்கு இந்த க்ரீன் கலர் லைட் வந்து இண்டிகேஷன்ஸ் காட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் என்ன எப்படி ஒர்க் ஆகுன்றத சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு 12 voltage பேட்டரி, 12 voltage 1.3 amps பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கண்ட்ரோலிங்காக, 0னா ஆஃப், 1னா ஆனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்காகனா 12 voltage வந்து நமக்கு 5 voltage கன்வெர்ட் பண்ணி தரும். எப்படி கன்வெர்ட் பண்ணி தருதுன்னா இங்கே 7805 ஐசி இருக்குது. இந்த ஐசி ஒன்று நமக்கு 5 voltage கிடைக்குது. இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து 5 voltage வருதுன்ற இண்டிகேஷனுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலோட நேம் வந்து ESP8266. ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து நம்ம பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்புட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 3 இன்புட் டிவைஸ் என்னென்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஸ்பீட் டிடெக்ஷன் சென்சார், அதாவது நம்ம வந்து ஒரு மெட்டல் டிடெக்டர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ மெட்டல் வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டு போகிறப்ப ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு ஃபீல்டு மூலியமாக உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்சார் நேம் வந்து ADXL345 சொல்லுவாங்க. இந்த சென்சார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு XY Zன்ற 3 ஆங்கிள் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்போறப்போ ஒரு வேல்யூ வரும், இப்படி சாய்க்கிறப்போ ஒரு வேல்யூ வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுறோம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர், இது வந்து அல்ட்ரா சவுண்ட்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இது டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப நம்ம கைப்படுறப்ப அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற டிஸ்டன்ஸை வந்து கண்ட்ரோலர்கிட்ட சொல்லும். கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். டிஸ்பிளே நேம் வந்து I2C கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு LCD வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா 16x2 LCD யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 5 voltage ரிலே யூஸ் பண்ணுறோம். இந்த ரிலே வந்து எதுக்காகனா ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங்காக. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காமன் வோல்டேஜுக்கு போகிற ஒயரு. ஸோ இதில் நீங்கள் வந்து பாசிட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து எல்லோ, நெகட்டிவ் வந்து க்ரீனில் கொடுத்துடணும் பேட்டரிக்கு. இது வந்து உங்கள் மோட்டரோட கனெக்ட் பண்ணிங்க, அப்போ தான் வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். ஓகே. தேங்க்யூ.